இன்றைக்கான எபிசோடில் சௌந்தர்யா வேறு லெவலில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. செம்ம மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இதை யார் கேட்டாலும் வாழ்க்கையில் முன்னேறிடுவாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுவும் ராணுவ பற்றி கொடுத்தாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே கேட்டு எனக்கெல்லாம் புல்லரிக்குது மக்களை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இத்தனை பேர் உன்னோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராணுவம். ஆனால் அதெல்லாம் மீறி நான் பண்ணுவேன்னு சொல்லி நீ பண்ணுற பாரு, அது சூப்பராக இருக்குடான்னு சொல்லி அந்த ஸ்பைனை ஃபைனலாக முடித்தாங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது இந்த ராணுவம் தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி நீ ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண பார்த்தியா, அது சூப்பராக இருந்துச்சு. நீ அப்படி பண்ணாமல் இருந்திருந்த அப்படின்னா நீ நீயே இழந்ததுக்கு சமமாக இருக்கும். நீ இங்கே தெரியணுக்கா சில விஷயம் பண்ணுற. நீ போன வாரம் கூட சொன்னியில்ல, இந்த மாதிரி நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்குள்ளேயே போராடுறேன், எனக்குள்ளேயே நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க மத்திய நான் தெரியணும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு சில விஷயம் பண்ணுற. அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல. அப்படி நீ பண்ணும்போது எங்கே நீ ஒன்றை இழந்துருவியோ, தெரியணும்னு பண்ணும்போது ஒன்றை இழந்துருவியோ அப்படின்னு சொல்லி தான் போதும் நீ இதோட போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் நீ அதே விஷயத்தை நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ பண்ணுற பார்த்தியா, அது சூப்பரா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாங்க. தெரியணுதுக்காக பண்ணுற, கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுற, அது ஓகேன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கவங்க சில பேர் முத்துவெல்லாம் கான்ஃபிடென்ட் உடைப்பான் தெரியுமா. ஆனால் இங்கே இருக்க நிறையா பேர் கான்ஃபிடென்ட்டை உடைச்சா கூட நீ உடையாமல் நீ கான்ஃபிடெண்ட்டாக இருக்க பார்த்தியா, அது சூப்பராக அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க மக்களை. அப்படியே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நம்மளுக்கே. பார்த்துக்கலாம்டா என்னானாலும் அப்படிங்கிற அளவுக்கு. என்னென்னா நம்மளுடைய நம்ம விஷயம் பண்ணுறோம், அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இதே சௌந்தர்யாவை தான் முத்துக்குமரன்ட்டாக இவன் வன்மத்தில் பேசினா, சௌந்தர்யா மட்டும் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்களே, என்னை சொல்கிறது சௌந்தர்யாக்கெல்லாம் ஏதாவது இருக்கா, சௌந்தர்யா தெரியும் தானே பண்ணுறா அப்படின்னு சொல்லி. ரணவ், உனக்கு இது ஃபைனல் சரியா. சௌந்தர்யா எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு இந்த கேமை விளாட்றாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்க. இதுக்கு மேலே திருந்தி சௌந்தர்யா சொல்கிற புத்திமதியை கேட்டு பொழைச்சிக்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.